சங்கீதம் 32 வசனம் 8 எடுத்துக்கலாம். யாராவது ஒருத்தர் படிக்கலாம். 32:8. ஏசப்பா நமக்கு எப்பவுமே நம்மளுடைய வழிகளில் அவர் தான் ஆலோசனை காட்டுற கர்த்தராக இருக்கிறாரு. அவருடைய ஆலோசனை இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களில் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. மனிதர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளை விட தேவன் கொடுக்கும் ஆலோசனைகள் வழியாக நம்ம போனால் அது நமக்கு கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்கும். அப்படின்றதில் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னென்னா, ஏசப்பா நம்மள்கிட்ட நிறையா சமயங்களில் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஒவ்வொரு விதங்களில் ஆண்டவர் வந்து நம்மளோட இடைப்படுகிறாரு, நம்மளோட பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் அதை செய்கிறாரு. இன்றைக்கி எனக்கு கொடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா, தேவன் நம்மோடு பேசும் விதம், ஏசப்பா நம்மளோட எப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா 3 விதங்கள் முதல்ல வந்து ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோமர் 1:20. ஆமாம், இதில் பார்த்திங்கன்னா ஏசப்பா சொல்கிறது பார்த்திங்கன்னா, காணப்படாதவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவனுடைய இயற்கை. ஏசப்பா தான் இந்த உலகத்தை நமக்கு படைச்சாரு. வானம், பூமி, காற்று, சூரியன். ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் சொல்கிறது போல் வானத்தையும் வெளிச்சத்தை படைச்சார், இருளை வெளிச்சமாக்கினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அதுபோல் ஆண்டவர் பார்த்திங்கன்னா உலகம் உண்டான முதற்கொண்டு நமக்கு அவர் வந்து போக்கு சொல்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஆண்டவர் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் நம்ம அவரை வந்து காரணம் நம்ம அவரை மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை முறையில் பேசுவார் ஆண்டவர். இப்போ நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ நான்லாம் இந்துவிலேருந்து தான் வந்திருக்கேன். ஒரு யானை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம அதுக்கு ஒரு கடவுள் அப்படி தான் ஆரம்ப காலத்துலேருந்து அதை வந்து வர்ணித்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் மயில் எடுத்துக்கிட்டு இப்போ சாதாரணமாக நான் அதுலேருந்து வந்துட்டா கூட யானை படம் பார்த்தாலே எனக்கு அந்த சிந்தனை தான் வருது, சரி தள்ளி விட்ருவேன். மயில் வந்தாலே தள்ளி விட்ருவேன். பாம்பு அப்படின்னாலும் எடுத்து போட்டு வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் வந்து ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார், நமக்கு தெரியும். ஆனால் இதை வந்து கடவுளாக அவங்களாம் எடுத்துக்கிறதுனால ஏசப்பா பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை கொடுத்துருக்கிற கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை மூலமா நம்மளோட பேசுவார். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கடலை பார்க்குறோன்னு வச்சிங்களா, நம்ம அந்த கடல் நம்ம ஒரு சூழ்நிலையில் நம்ம போகும்பொழுது நம்மளுடைய மனசு கஷ்டப்படும் பொழுது அந்த கடல் அலைகள் ஒரு பார்க்கும்போது அதில் ஏதோ ஆண்டவர் நமக்கு உணர்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பாக அதை எல்லாருமே நம்ம உணர்ந்திருப்போம். ஒரு மரத்தில் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை போகும்போது ஒரு காற்று அடிக்கும், அப்போ ஏதோ நமக்கு பேசும்போது ஆண்டவர் அதில் ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இப்படியே பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து இயற்கை முறையிலையும் நம்மளோட பேசுவார் அப்படின்றது வந்து ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துறார். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலை போகும்போது இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் செல்லும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பேசினார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து அந்த மாறாவினுடைய தண்ணியை வந்து கசப்பாக இருந்த போது மதுரமாக கொடுத்தாரு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ஒரு இயற்கை தான், அதுவும் ஒரு வனாந்திரம்ன்றது ஒரு இயற்கை தான், செங்கடல்ன்றதும் ஒரு இயற்கையான விஷயந்தான். அப்போ இதன் மூலியெல்லாம் ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரும் பழைய ஏற்பாடுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசப்பா நம்மளோடு வந்து உணர்த்திட்டு தான் இருக்கார். அப்போ இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் இயற்கையை கொடுத்தவர், அதன் மூலையும் படைப்புகள் மூலமாக நம்மளோட பேசுகிறாரு அப்படின்றத நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கண்டிப்பாக உணர்ந்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் 19 1வது அதிகாரம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை. இதே தான் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா தேவன், நான் சொன்னது போல இயற்கையை படைச்ச அந்த வானத்தை படைச்ச தேவன் பார்த்திங்கன்னா அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆகாய விரிவுனா இந்த பூமி, இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே அவருடைய கரங்களால் உண்டாக்குனதுன்னு சொல்கிறார் இந்த வசனத்தில். இப்போ நம்ம சொன்னது போல் எப்படி இயற்கையில் ஏசப்பா பேசுவார் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா இல்லை, ஆண்டவரே சொல்கிறார் பாருங்கள், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ மகிமைனா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏசப்பா நம்மளோட பேசுகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாய விரிவு, இந்த உலகத்தையே அவருடைய கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்காரு. அவர் நினச்சா எது வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இயற்கை முறையில் நம்மள்கிட்ட கண்டிப்பாக கர்த்தர் வந்து இடைப்படுவார் அப்படின்றது தான் அந்த முதல். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற விதம் இயற்கை முறையில் நம்மளோட கண்டிப்பாக ஏசப்பா பேசுவார் அப்படின்றது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 6:22. ஆமாம், இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முதல்ல இயற்கை மூலிமா நம்மள்ட்ட ஆண்டவர் பேசினாருன்னு பார்த்தோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சரியான பாதையில் போகிறோமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் சொல்லுது பாருங்கள் 22, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். எது? ஆண்டவருடைய வார்த்தை. நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். ஆண்டவருடைய வசனம். நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். தூங்கும் போதும் சரி. இப்போ நான் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வசனம் படிக்கும்போது நம்ம அப்படியே அந்த வசனத்திலே போயிடுவோம், மெய் மறந்துடுவோம். எப்போல்லாம் நான் அதிகமாக வசனம் படிக்கிறேன்னா அப்போல்லாம் பார்த்தீங்களா தூங்கி எழுந்திரிச்ச உடனே எனக்கு முதல்ல அந்த படித்த வசனம் ஏதாவது எனக்கு ஞாபகம் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம மனசு வேதனையாக இருக்கும் போதும் சரி, இல்லை ஏதாவது தேடும் போதும் சரி, இல்லை ஆண்டவர்கிட்டேருந்து நமக்கு வார்த்தை வராதான்னு நம்ம தேடும் போதெல்லாம் இந்த பைபிளை இப்போ ஒரு சாதாரணமாக ரூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 அதிகாரம் தான். அதை நிறையா தடவை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏசப்பா நமக்கு உணர்த்துவார் அந்த வசனத்தை. அப்போ வார்த்தைகள் மூலமாக ரெண்டாவது ஏசப்பா நம்மளோட பேசுவார். வார்த்தைகள் அது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகள்ன்றது டைரெக்டாக நம்மள்ட்ட பேசுகிறது இல்லை. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவார், பேசுவார். எனக்கு ஆண்டவரே ஏசப்பா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கனே நம்ம பைபிளை பிரித்து படிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நமக்குள்ளே ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஆண்டவர் நம்மள்ட்ட டைரெக்டாக பேச மாட்டார். ஆனால் அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது பைபிளை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு அது ஆறுதல் கொடுக்கறதா இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வசனம், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். ஏசப்பா எனக்கு வழியே தெரியலையே, நான் எங்கே போவேன் ஏசப்பா அப்படி நம்ம நினச்சி இந்த பைபிளை படிக்கும்போது ஆண்டவர் அந்த வழியை நமக்கு காட்டுவார். நீ படுக்கும்போது அது உனக்கு காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. ஏசப்பா நான் வியாதியோடு இருக்கேன் ராஜா, எனக்கு இந்த வியாதியிலேருந்து எனக்கு என்றைக்கு தான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் போது ஆண்டவர் அந்த நம்ம வசனங்களை பார்க்கும்போது நமக்கு அது உணர்த்துவார். இதுலேருந்து உனக்கு விடுதலை உண்டு மகளே மகனே அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். நீ விழிக்கும் போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும். நம்ம முழிச்சிருந்தாலும் சரி, நம்ம தூங்கினாலும் சரி, நம்ம நடந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, இந்த வசனம் என்றது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டத்தை தீர்க்கிற மருந்தாக தான் இருக்குது. இதன் மூலம் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார். இதெல்லாம் முதல்ல சொன்னது இயற்கையோடு நமக்கு அவர் உறவாடுவார். ரெண்டாவது நம்ம வசனம் படிக்கும்போது. ஆனால் இந்த வசனன்றது ஆண்டவர் டைரெக்டாக நம்மளோட பேசுகிறது கிடையாது. நம்மளுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அந்த இடத்துல உணர்த்துவார். சூழ்நிலைகளில் படிக்கும் பொழுது நமக்கு தகுந்த மாதிரியே ஒன்று வரும், நமக்கு தகுந்த மாதிரியே ஒன்று கிடைக்கும். திடீர்னு போயிட்டே இருப்போம், ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும், அப்பா இது எனக்கு கொடுக்குறீங்க ஏசப்பா, நீங்கள் அப்படி தான் நாளாக எடுத்துக்குவேன், ஆண்டவரே எனக்கு இது கொடுக்குறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாமே அப்படி தான் நம்ம மனசுக்குள்ளே வரும்பொழுது, இப்போ திடீர்னு பாஸ்டர் காலைல டெய்லியுமே ஒரு தியானம் போடுறாரு இல்லைங்களா, ஒவ்வொரு நாளும் அவர் போடும்போதெல்லாம் நான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க இருக்கிறீங்க அப்படி தான் நான் ஓப்பன் பண்ணுவேன் நினச்சி. அப்போ ஆண்டவர் அதன் மூலிமா நம்மளோட பேசுகிறாரு. எல்லாரோடையும் நம்மளோட அந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உணர்த்துறாரு அப்படின்றது தான் ரெண்டாவது. முதல்ல பார்த்தீங்கன்னா இயற்கை, இரண்டாவது நம்ம படிக்கிற வார்த்தைகள் மூலிமா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மூன்றாவது எடுத்துக்கிட்டோம்னா ஏசாயா அதிகாரம் 30:20 வசனம். ஏசாயா அதிகாரம் 30 வசனம் 20. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும். கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுது மூன்றாவதாக அவர் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா போதகர். நம்மளுடைய ஒவ்வொரு சபையில் இருக்கிற போதகரை ஆண்டவர் சொல்கிறாரு. உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நம்மளால் ஒரு சில சமயங்களில் என்ன தான் ஜெபம் பண்ணுவோம், எப்படி தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் போட்டிருப்போம், ஒரு சில சமயங்களில் வழியே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு நமக்கு வார்த்தைகளே வராது. அப்போ போதகர் அப்படின்னா இப்போ எடுத்துக்கிட்டோம்னா தவறாக யாரையுமே நான் சொல்லலை, நிறையா இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாதிரி கள்ள போதகர்கள்லாம் இருக்காங்கன்றது ஏசப்பா வசனங்கள்லேயே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட போதகருடைய வார்த்தைகள் அல்ல இது.
நம்மளுடைய சபைக்காக நல்ல மேய்ப்பரை கொடுத்து நமக்காக ஒவ்வொரு நாளும் அவங்க கண்ணீர் விட்டு நமக்காக உபவாசம் இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகரையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சபையில் இருக்க நம்ம போதகரே கண்டிப்பாக உதாரணமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம இடத்துல நமக்காக ஒவ்வொரு சமயங்களும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் நிறையா பண்ணிட்டு இருப்பார். அப்போ இந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, போதகர் பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல, ஒவ்வொரு வாரமும் நம்ம பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய வார்த்தைகளை அவங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சமயத்தில் நம்மளோட பேசுவார். ஆண்டவர் அவரை மறைச்சி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார். சரியான சமயங்களில் சூழ்நிலைகள் நமக்கு முடிவு எடுக்க தெரியாத சமயங்கள்லாம் நமக்கு போதகர்னு ஒருத்தவர் கொடுத்துருக்காரு. அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். ஆண்டவரே சொல்லிட்டார், பழைய ஏற்பாடுலேயே சொல்லியிருக்காரு, உன் போதகர் உன் கண்களை காணும். நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் எதுவுமே எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க, உன் போதகர்கிட்ட போ. உன்னுடைய அதுக்காக எல்லா சமயங்களிலுமே நம்ம நமக்கு பாஸ்டர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் மேலே ஒருத்தவர் இருக்கார், அவர் நம்மளுடைய ஏசப்பா தான். ஆனால் நமக்கு வழி தெரியாத போது நான் கண்டிப்பாக நம்மளுடைய சபையில் இருக்கிற போதகரை நம்ம கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடக்கணும். அவர் கொடுக்குற வார்த்தை ஒரு சில சமயங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு நல்ல பாதையாக கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ என் பிள்ளை எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா, என் யுவராஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் போகும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் போராட்டம் நடக்குது எனக்கு லைஃப்பில். யுவராஜ் போக மாட்டேன்றான். ஏசப்பா இது உங்களுடைய சித்தம் இல்லையா? நான் எந்த விஷயம் செஞ்சாலும் ஆண்டவரை கேட்காம செய்யவே மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா இது உங்களுடைய சித்தம் இல்லைனா வேணாம் ராஜா, பல போராட்டம் நடக்குது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு போராட்டம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வைசாக் போகிறதுக்காக நாங்கள் அதை ஏற்கனவே நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு இன்னுமே குழப்பம். பைபிளை படிக்கிற வார்த்தையை கொடுக்குறாரு, எல்லாம் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை. ஏன்னா என்னால் ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியல. நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மதியம் நாங்கள் கிளம்பணும் ட்ரெயினில். பாஸ்டர் கால் பண்ணுறாரு, சிஸ்டர் வீட்டில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க சிஸ்டர்? அது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் சமாதானம் கிடையாது. நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் வார்த்தையை காட்டுறாரு, என்னோட பேசுகிறாரு, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை மனசில். இருக்கேன் பிரதர் சொல்லுங்கிறதுக்கு, இல்லை கொஞ்சம் நேரம் நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். இல்லை பிரதர் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்படியும் அவர் தேடி வந்தார், வீடு தேடி தூங்கிட்டு இருக்க குழந்தைய வேற கூட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் உட்காந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வேற காட்டி அவருக்கு ஆண்டவர் உணர்த்தி அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆறுதல் கொடுத்தாரு. நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பாரு. அப்போ ஏசப்பா அந்த இடத்துல எனக்கு போதகர் மூலியமாக எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை கொடுத்துருக்கிறாரு எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அப்பா பாஸ்டரே சொல்லிட்டார், ஆண்டவர் அவர் மூலியமாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் குழப்பத்தில் இருந்த நான் ஒரு சமாதானம் கிடச்சிது என் மனசில். அப்போ அதுக்காக எல்லா சமயங்களிலுமே பாஸ்டர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் நம்மளோட இடைப்படணும். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு வழி இப்போ அவர் மூலியமாக வந்தது யார்? ஏசப்பா தான். அது இப்போ நான் சொன்னது போல் இந்த வசனத்தின் போல் போதகர் மூலியமாகவும் நமக்கு வார்த்தைகளை, அதுக்கு தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாங்க, ஒவ்வொரு எல்லா நிகழ்ச்சி அப்போ எல்லா தேவையப்பையும் அவர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா வெறும் வார்த்தையை மட்டும் நம்ம கேட்கறது கிடையாது, ஆண்டவர் நம்மளோடு பேசுவார் அவர் மூலியமாக. அப்போ இது மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஆண்டவர் போதகர்களை மறைத்து ஏசப்பா அவர் மூலியமாகவும் போதகர் மூலியமாக நமக்கு பேசுவார், ஊழியக்காரவங்க மூலியமாகவும் நமக்கு பேசுவார் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்துறார். 3 வகையாக பார்த்தோம். ஒன்று இயற்கையான முறையில் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது பார்த்திங்கன்னா அடுத்தது வார்த்தைகள் மூலிமா நம்ம சூழ்நிலையை கடந்து செல்லும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3வது பார்த்திங்கன்னா போதகர் அவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, ஆண்டவர் மூலியமாக கொடுக்கிற வார்த்தை ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதன் மூலியமாக ஆண்டவர் இது மட்டும்தான் பேசுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது. ஆவியானவர் நம்மளோடு எப்படி இடைப்படுவார்? இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனை. நம்ம ஆண்டவர் இது ஸ்ட்ரைட்டாக ஆண்டவர் நம்மள்ட்ட பேச மாட்டார். இது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய சூழ்நிலை உணர்வுகள் இதன் மூலிமா ஆண்டவர் பேசுவார் அப்படின்றத இந்த 3 விஷயத்தில் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் ஆண்டவர் நம்மளோடு எப்படி இடைப்படுவார், எப்படி பேசுவார், நம்மளுடைய சோர்ந்து போயிருக்கின்ற சூழ்நிலைகள் நம்மளோட எப்படி இடைப்படுவார் அப்படின்றத பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தோம்னா
கனவுகள் மூலமாக நம்மளோட பேசுவார். இது நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். கனவுகள் மூலயமா எவ்வளோ விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு வந்து கனவுகள் மூலயமாலாம் பேசியிருக்காரு. நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கிட்டோம்னா யோவேல் 2:28, யோவேல் 2:28. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா யோவேல் 2:28 ஏசப்பா சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்கள். அதே தான் ஆண்டவர் அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் வந்து தரிசனம் மூலியமாகவும் கனவுகள் மூலியமாகவும் கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடில் பார்த்தோம்னா நம்ம வந்து யோசேப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவர் வந்து கனவுகள் மூலமாக சொப்பனத்து மூலமாக ஆண்டவர் கண்டிப்பாக யோசேப்போடு இடைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இப்போ புதிய ஏற்பாடில் பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொப்பனத்தில் இடைப்பட்டார், பவுலுக்கிட்ட நம்ம சொப்பனத்தில் இடைப்பட்டாருன்னு இப்படியே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வேத வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை நினச்சி ஆண்டவருடைய இந்த வேத வசனங்களை நம்ம கை கொண்டு படிச்சுட்டு ஜெபிச்சுட்டு படுக்கும் பொழுது, ஏசப்பா அன்று தானியலுக்கு நீங்கள் சொப்பனத்தை கொடுத்தீங்களே ஏசப்பா, நேபுகாத் நேச்சருடைய சொப்பனங்களை யாரும் சொல்ல முடியாத சமயங்கள்லாம் ஒரு மனிதராக இருந்து தேவ மனிதர் தானியல் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சொப்பனங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். இது யார் மூலியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசப்பா ஆவியானவர் இறங்கணும். இது ஒரு வித ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னா நம்ம அவரோடு உறவாடும் பொழுது, நம்ம அவரோடு வந்து ஆவியோடு வாழ்க்கையில் போகும் பொழுது ஏசப்பா கண்டிப்பாக நம்மளோட சொப்பனத்தில் பேசுவார். இல்லை எனக்கு பேசலையே அப்படின்லாம் இல்லை, நம்ம அவரோடு கண்டிப்பாக நீங்கள் வேணால் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஜெபம் பண்ணிவிட்டு ஏசப்பா என்னுடைய குறைகள் எல்லாம் நீக்குங்க ஏசப்பா, நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே, பழைய ஏற்பாடில் பேசியிருக்கிறீங்க ஏசப்பா, அப்புறம் வந்து புதிய ஏற்பாடில் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இடைப்படுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய துன்பங்களை விளக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சொப்பனத்தை கொடுப்பார். அந்த சொப்பனை கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் நமக்கு வெளிப்படையாக வரும், ஒரு சில சமயங்களில் மறைப்பொருளை கொடுக்குற மாதிரியே வரும். நான் நிறையா சமயங்களில் எனக்கு அந்த மாதிரிலாம் கனவு வரும்போது ஒரு சில சமயங்கள் வந்து ஆண்டவரே எனக்கு உணர்த்திடுவார், ஒரு சில சமயங்கள் எனக்கு புரியாது. நான் என்ன பண்ணுவேன், உடனே பாஸ்டர் கால் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி ஒரு கனவு கண்ட பாஸ்டர், எனக்கு அது புரியல, எனக்கு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னுவேன். உடனே அவர் எனக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் வந்து நம்ம கூட இடைப்படுறது ஆவியானவருடைய அவரோடு உறவாடணும்னா அவருடைய சொப்பனத்தின் மூலம் கண்டிப்பாக நமக்கு உணர்த்துவார், கனவுகள் மூலமாக பேசுவார். யோசேப்போட பேசினவர், புதிய ஏற்பாட்டில் வந்து பழைய ஏற்பாட்டில் தானியலோட பேசினவர், பவுல், பேதுரு, எவ்வளோ பேரை சொல்லிட்டு போகலாம். யோவான்லேருந்து எல்லாரோடையும் பேசின கர்த்தர் கண்டிப்பாக நம்மளோடு இடைப்படுவார். அப்போ இது ஆவிக்குள்ள வாழ்க்கை. இது வந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வந்து தரிசனம் வந்து சொப்பனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் நம்மளோட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா தரிசனம் மூலமாகவும் நமக்கு பேசுவார். இந்த கனவு தரிசனம் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றாக தான் இருக்கும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2-4 வரைக்கும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இதில் வந்து நேரடியாகவே இப்போ ஒரு தூதனானவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மோசையோடு பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு முட்செடிவின் அடியில் முதல்ல தரிசனம் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஜுவாலை, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அங்கே ஒரு அற்புத காட்சியை பார்க்குறாரு. அதுக்கிட்ட வரும்போது அப்போ யார் சொல்கிறாருன்னா மோசே என்று கூப்பிட்டு அப்படின்னு ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு ஏசப்பா ஸ்ட்ரைட்டாக பேசலை. அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து தூதனானவர் தான் முதல்ல வந்து அந்த முட்செடி கிட்ட வந்து நிற்கும் போது அப்போ அவர்கிட்ட போகும்போது உன்னுடைய பாதரட்சைகளை இந்த இடத்துல போடு, இது வந்து ஒரு தெய்வீக
அதிகமான இடம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு யாருன்னு அவர் பார்க்கும் பொழுது அவருடைய முகம் வந்து அந்த அனல் வீசும்போது அவர்கிட்ட போக முடியல. அப்போ ஏசப்பா அடுத்தது பேசுகிறாரு, மோசே மோசே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பேசுகிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் நிறையா சமயங்களில் வந்து நமக்கு வந்து வசனம் 91 சங்கீதத்தில் சொல்லுவாங்க இல்லையா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிலைத்தவங்க. நம்முடைய போகும்போது நம்முடைய பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் வசனமே சொல்லுது. நமக்கே தெரியாது, நிறையா சமயங்களில் விழுந்து போகிற சூழ்நிலை வரும். ஐயோ எங்கேயாவது ஏதாவது இக்கட்டான ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்போம். பைக்கு போகும்போது அப்படியே எங்கேயா சறுக்கு விடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். பஸ்ஸு கிட்ட வந்து அப்படியே போகிறோம். அந்த சமயத்துலலாம் நமக்கே தெரியாமல் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், தூதர்களை நமக்காக அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தூதர்கள் மூலியமாகவும் நம்மளோட பேசியிருக்காரு. இது பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல மரியாளோட பேசியிருக்காரு. மரியாளுக்கு வந்து ஆண்டவர் பிறக்கும் பொழுது இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தூதர்களை கொண்டும் பேசுவார். இன்னொன்று வந்து ஏசப்பா வந்து முகமுகமாய் மோசேயோடு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற போக சொல்கிறதுக்கு மோசேயோட முகமுகமாய் பேசினார். நம்மளோட முகமுகமாய் பேசுவாரா அப்படின்னு கேட்டார்னா ஆண்டவர் நம்மளோட முகத்தோடு பேச மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனையோ பேர் இங்கே சொல்லலாம், ஆண்டவர் என்னோட இடைப்படுறாரு, பேசுகிறாரு, அவருடைய குரல் கண்டிப்பாக நமக்கெல்லாம் கேட்கும். ஏசப்பாவே நம்ம போனால் கண்டிப்பாக அவருடைய குரல் கேட்கும். நிறைய ஆண்டவர் வந்து ஏசப்பா நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்லாம் நிறையா காலத்துலலாம் நான் நிறையா விஷயங்களில் வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சபையில் இருக்கும் போதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இத்தனைக்கும் அப்போல்லாம் நான் ஞான ஸ்நானமே எடுக்கலை. கரெக்டாக ஞாபகம் இருக்குது, நவம்பர் 1 எங்கள் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டுருக்கேன் நான் பைக்கில். அப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க போகிற சூழ்நிலை. அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக ஜெபிப்பேன் நான். அப்போல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட ஆண்டவர்கிட்டயே போயிட்டே இருப்பேன். அப்படியே ஒரு மாதிரி என்னுடைய சுபாவம் மாறிச்சு. அப்போ தான் என்னுடைய கோபம்லாம் போச்சு. எங்கள் வீட்டுக்காரே சாட்சியாக பாஸ்டரும் ஃபியோனா சிஸ்டர் வரும்போது சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் உள்ள ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சொல்கிறாங்க, எது இருக்குதோ இல்லையோ கோபம் போயிடுச்சு, அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இருந்து. அப்போ ஆண்டவர் பார்த்திங்கனாலாம் கோபம்னா கொஞ்சம் நஞ்சம் கோபம் இல்லை, அவ்வளோ ஒரு கோபம் இருந்த ஆள் அந்த சமயத்தில் ஆண்டவர் என்னை அமைதியாகிட்டார். அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா அந்த ஒரு குரல் ஒன்று கேட்குது எனக்கு, நீ வந்து இன்றைக்கி உபவாசம் 7 நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாக நவம்பர் 1 என்னோட ஏசப்பா இடைப்படுறாரு. அப்போ நான் ஒரு பிக்னிக்காக இவர் கொண்டு பைக்கில் விடுறதுக்காக ஸ்கூலில் போயிட்டுருக்கேன். அப்போ நான் கேட்குறேன், அப்படியே கேட்குறேன், மனுஷனோட பேசும்போதே கேட்குறேன், ஏசப்பா 7 நாளுன்றீங்களே, இன்றைக்கி 1 இன்னிலேருந்தே நான் இருக்கணுமான்னு. இது உண்மையிலே பொய் கிடையாது. இந்த ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்காரு, நான் பின்னாடி உட்காந்து பேசிட்டு அவர்கிட்ட அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டுருக்கு. ஏசப்பா நான் வந்து இன்னையிலேருந்து இருக்கணுமா? அவர் சொல்கிறாரு, இல்லை நாளையிலேருந்து நீ இருக்கணும் அப்படின்றார். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே நான் என்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் எதுக்குன்னு நான் ஏசப்பாவை கேட்கவே மாட்டேன். எது சொன்னாலும் அதுக்காக எல்லாத்தையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு வரேன்னு தான் நான் நினைக்கிறேன். எது சொன்னாலும் நான் ஏசப்பா எதுக்கு இது ஏன்னே நான் சரிங்க ஏசப்பான்னு சொன்னேன். மறுநாள் காலையிலேருந்து இருந்தேன், 7 நாள் இருந்தேன். அப்படியே என்னோடு இடைப்பட்டார். என்ன எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். உடனே அந்த சாதாரணமாக அந்த ஒரு கோதுமை மாவு போட்டு அப்பத்தை மாதிரி சுட்டு சாப்பிடுன்னுவார், கஞ்சி குடின்னு. இது எல்லாமே 7 நாள் செஞ்சேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி, எதுக்கு இந்த உபவாசம் நம்ம இருக்கிறோம், எனக்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். 7 நாள் இருந்தேன். அந்த 7 நாளுமே எனக்கு ஒரு கஷ்டமும் தெரில. ஸ்கூலுக்கும் போனேன், வீட்டுக்கு வருவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட நான் ஏன் எதுக்குன்னே கேட்டதே இல்லை. அந்த 7 நாளுமே நான் இருந்தேன். ஆண்டவர் என்னோடு இருந்தார், பலன் கொடுத்தாரு, என்னோடு இடைப்பட்டார், எல்லாமே செஞ்சார். இது வரைக்குமே எனக்கு ஏன் ஏசப்பா இருக்க சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இருந்தேன், ஆண்டவருக்கு சொன்னாருன்ற வார்த்தையினால் இருந்தேன். ஆண்டவர் அப்படியாக நம்மளோட எல்லா விஷயங்களையும் நம்மளோட பேசுவார். பேசுகிற தெய்வம் தான் அவர். நம்ம காது ஆண்டவருடைய குரலை கேட்கும்போது அது ஒரு இனிமையான குரலாக கண்டிப்பாக இருக்கும். நிறையா விஷயங்கள் ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் இடைப்பட்டு அப்படியே பேசினார். ஆனால் இப்போ வந்து அது வார்த்தை மூலமாக தான் வருது. குரலுன்றது கொஞ்சம் எனக்கு அது கேட்குறதே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரதர் பாஸ்டர்கிட்ட கூட சொல்லுவேன், ஃபஸ்ட்லாம் ஆண்டவர் என்கிட்ட நிறையா பேசுவார், இப்போ ஒன்றுமே கேட்க மாட்டேறேன். என்னன்னா நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட நம்ம போகிறது கம்மியாயிடுச்சு. அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக ஆண்டவர்கிட்ட நம்ம தேடிட்டு இருந்தோம், பேசினார். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் ஏசப்பா நமக்கு திருப்பி கொடுப்பார். வேலைன்னு அதிகமாக வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, அதிகமாக வீட்டில் இதெல்லாம் நம்ம அதிகமாக ஓடுறதுனால ஆண்டவர் பார்ப்பார், உனக்கு எவ்வளவோ அவ்வளோதான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஏசப்பா நம்மளோடு இடைப்படுவார். இது எதுக்குன்னா ஆண்டவர் நம்மளோட அவருடைய குரலை கேட்போம், நம்மளோட பேசுவார் அப்படின்றது தான் இது வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலம், நம்ம கனவுகள் மூலம் நம்மளோட நேரடியாக இடைப்படுவார்.
அற்புதங்கள் மூலமாகவும் நமக்கு இடைப்படுவார். யோவான் 14:26. கரெக்டு தான். ஓகே, அதே தான் 26. நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே யாரால் நமக்கு கிடைக்கிது? சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு, நமக்கு எல்லாத்தின் மூலியமாகவும் ஆண்டவர் நம்மளோட இடைப்படும் பொழுது இதெல்லாம் நமக்கு யார் கொடுக்குறா, யார் நம்மளோட இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதே தான், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே. நம்மளுடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறவர் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ஏசப்பா தான். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்படியெல்லாம் நம்மளோட இடைப்படுறாரு, நம்மளோட இப்படியெல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பின, என்னுடைய பிதா அனுப்பின, உங்களை தேற்றத்திற்காக வந்த தேற்றரவாளன் நான் தான். நான் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சமயங்களிலும் உங்களுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடைசியாக இதை சொல்கிறாரு. அவர் யார்? ஆண்டவர் ஆவியானவர். நமக்காக அவருடைய பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பின அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாளன், தேற்றரவாளன். ஒவ்வொருவருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், நம்மளை தேற்றி கொண்டிருக்கிற தேவன் அவர் மட்டுமே. அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இடம்பெறணும். அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும், அவர் சித்தம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோர்ந்து போகிற சமயங்களெல்லாம் அவருடைய வழி காட்டுங்க ஏசப்பா. நம்ம கண்ணீர் விடும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அந்த உபத்திர வழியாக போகும்போதெல்லாம் ஏதோ ஒன்று நம்மளை தேற்றுது, நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல முடியும். நான்லாம் சொல்ல, கண்டிப்பாக சோதனை வருது, பிரச்சனை வருது, தூங்க முடியாத அளவுக்குலாம் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம நினச்சிக்கலாம் இவங்களுக்கு என்ன எல்லாமே இருக்குன்னு. இல்லை, எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலை சோதனைகளை கொடுத்துட்ருப்பார். ஆனால் அவர் சோதிக்கிற கடவுளாக மட்டும் இல்லாமல் இப்படி நம்மள்கிட்ட பேசுகிற தெய்வமாக இருக்கார். அவர் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கார். நாம் தான் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு நம்ம இடைப்படுறதுக்கு ஜெபிக்கணும், இந்த பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சிக்கிறதுக்கு வார்த்தைகளை படிக்கணும், வேத வசனத்தை படிக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இடைப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும். ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறது போல் நீங்கள் பல விதங்களில் பேசுகிறீங்க, நாங்கள் கேட்டிருக்கோம். ஏசப்பா, நீங்கள் பேசுங்க ஏசப்பா. எங்களோடு உணர்வுகள் மூலியமாக பேசுவார், சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார், ஃப்ரெண்டு மூலியமாக பேசுவார், யார் மூலியமாக வேணாலும் ஆண்டவர் பேசுவார். அவர் நினச்சாருன்னா எப்படி வேணாலும் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை நம்ம பிடிச்சிக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சித்தம் இல்லை, அவருடைய சித்தத்தை கேட்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஏசப்பா, உமக்கே நன்றி.